வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையில் பொரியல் செய்யலாம். நான் ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சிட்டு உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் செவந்த பிறகு இதில் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கீரி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் கீரை சேர்த்துக்கலாம். நான் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்டு அளவுக்கு வாங்கி அதை ஆஞ்சி சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதெல்லாம் கலந்து விடும்போது கீரை இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்த பிறகு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்க்க வேண்டாம். இப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சிக்கிறேன். இந்த கீரை வேகிறதுக்காக ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி தண்ணி தெளித்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வேக வச்சுக்கலாம். தண்ணி சுண்டுற அளவுக்கு இது வெந்தால் போதும், சீக்கிரம் வெந்துடும். கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையும் நல்லா துருவின தேங்காய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்கும், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ஹெல்த்தியான சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வெயில் நாளில் இந்த மாதிரி கீரையெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.